உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த வள்ளுவனுக்கு சிலை எழுப்பி வரலாற்றில் இடம் பிடித்தவர் நீங்கள். தமிழ் மரபை நீங்கள் பின்பற்றுவதாக நாங்கள் உணர்கிறோம். ஆடிப்பெருக்கு என்கிற நிகழ்வு, அதை பற்றியும் ஆடி அமாவாசை என்கிற நிகழ்வு பற்றியும் உங்களுடைய மேலான கருத்து, என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலை உங்கள் மூலமா எங்கள் ஊடகத்தின் வாயில சொல்ல விரும்பும்னு நினைக்கிறோம். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயம். சிவகாமி அன்பில் நிறை ஆனந்த நடராஜரின் பாதம் தொட்டு எனது பெற்றோர்களின் பாதத்தை வணங்கி இறைவன் தந்த இந்த சிற்றறிவை வைத்து கொண்டு இந்த ஊடகத்தின் வாயிலாக ஏதோ ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆடிப்பெருக்கு அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த இந்த நாளிலே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இறைவன் திருவடி சென்ற நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பூமிக்கு நெருக்கத்தில் வருகிறார்கள். அவருடைய ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பூமிக்கு நெருக்கத்தில் வருகிறது. இந்த பூமியினுடைய நெருக்கத்தில் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து செல்வார்கள். அப்படி செல்லும் போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த சீரிய உணர்வுகளை நாம் முன்னெடுத்து அவர்களுக்கு உங்களை இப்போதும் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அடையாளப்படுத்தும் விதமாக நாளை அவர்களுக்கு திதி கொடுப்பது போல் நாம் ஒரு விழாவினை கொண்டாடினால் மிக சிறப்பு. இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு புனிதமான நாள். அந்த புனிதமான நாள் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிகள் எல்லாம் விதையை உள்வாங்கி அந்த விதை மூலமாக பல தானியங்களை நம்மளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த ஆடி மாதத்திலே நாம் விதைகளை, அதாவது ஏர் உழுது விதைகளை விதைத்தால் அது பழுது இல்லாமல் தானியங்களை கொடுக்கக்கூடிய சக்திகளை கொண்டு நமக்கு பிற்காலத்தில் தானியங்களை கொடுத்து அருளும். ஆடிப்பெருக்கு என்று சொன்னால் அந்த நாட்களிலே நாம் எதை தொட்டாலும் அது பெருகி கொண்டே இருக்கும். நாம் எதை தொட்டாலும் அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த நாட்களிலே நாம் ஒரு நகை வாங்கினால் கூட அது வருஷம் முழுவதும் பெருகி கொண்டே போகும் என்று சொல்லுவார்கள். வடநாட்டு கலாச்சாரம்தான் இந்த அக்ஷய திருதியை என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம். நம்மளுடைய தென்னகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? இந்த நாட்களிலே எந்த விதமான புதிய பொருள்களை நாம் வாங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்று சொல்வார்கள். அதனால் நாளை தாங்கள் எந்த விதமான பொருள்களையும் வாங்கலாம். பூஜை பொருள்கள் வாங்கலாம், தங்கங்கள் வாங்கலாம், அலங்கார பொருட்கள் வாங்கலாம். தானங்கள் செய்திட அதி உத்தமம். தானங்கள் நிறைய செய்வது உத்தமம். எந்த தானம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மரக்கன்று தானங்கள், உணவு தானங்கள், வஸ்திர தானங்கள், மருத்துவ தானங்கள், இப்படியாக நாளை எந்த விதமான நற்காரியத்தில் நாம் தொட முயற்சித்தாலும் தொட்டாலும் அது ஆண்டாண்டு காலமும் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்து கொண்டிருப்பார். சக்தியையும் தருவார், உண்டான பொருளையும் தருவார். பொருளோடு கொடுத்து கொடுக்கும் சிந்தனையும் கொடுப்பார். நம்மளுக்கு இறைவன் கொடுப்பார். பல பேரிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுக்கும் எண்ணத்தை சில பேரிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நாளை நாம நல்ல காரியத்தை தொடர்ந்து தொட்டா அது விளங்கும் விளங்கும் விளங்கும். அது மாதிரியான ஒரு புனிதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள், அமாவாசை நாள்.